என்ன சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பக்திக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை, பணிவுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. அனுமாருக்கு ராமர் மேல உள்ள பக்திக்கு ஈடு இணை இந்த உலகத்துல இதுவரைக்கும் எதுவுமே இல்லைங்கிறது சரித்திரம். இந்த அனுமார் ராமர் மேல எவ்வளோ பக்தியா இருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறது எல்லாமே ராமர் சம்பந்தப்பட்ட அத்தனை காதைகளையுமே அவர்கள் பொம்மையா வச்சிருக்காங்க. இப்ப அதான் காமிக்க போறேன். முதல்ல அனுமார் பத்தி தான் ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்க போறேன். இங்க பார்த்தீங்களா, அனுமார் படுத்துக்கிட்டு இருக்காரு, சிவனேன்னு படுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு மரத்தடியில். இது ஒருத்தர் அவர் வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. யார் இவர், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீமசேனன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வலிமையில அவனை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. அனுமாரும் அது ஈக்குவல் தான், அது இல்லைன்னு சொல்ல. பட் இவருக்கு கர்வம் ஜாஸ்தியாக இருந்தது. நம்ம ஒரு வேலையாக வெளில போகிறோம், போகும்போது நம்ம வீட்டு குடிசைக்கு நடுவில் ஒருத்தன் கால் நீட்டி படுத்திருக்காரு, வயசானவராக இருக்காரு. ஏன்னா முகத்தை அவர் பார்க்கல அப்படின்னு சொல்லி, நவரியா அப்படின்னு சொல்கிறாரு. இவர் காதில் விழாமல் வாழை மட்டும் ஆட்டுறாரு. திருப்பி எவ்வளோ திமிரு இருந்தால் வாழை ஆட்டிட்டு நீ படுத்திருப்ப, நகர், குரங்க நீ நகரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நகர முடியாதுன்னு இவர் பேசாமல் மறுபடியும் வாழாட்டி படுத்திருக்காரு. முடிஞ்சா என் வாழை நகர்த்திட்டு நீ போ, ஏன் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது, நான் 1000 ஆணைகளை இப்படி சுற்றி தூக்கி போடுறோம், ஒரு வாழை தூக்க முடியாதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வாழை தூக்க போறாரு. அவரால் அசைக்கவே முடியல. உடனே இவ்வளோ பலசாலியா இருக்கே, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஏஞ்சி ஒரு உட்காந்து சொல்றாரு, நீயும் நானும் சகோதரர்கள் மாதிரி. ஏன்னா நீ கிருஷ்ணனுக்கு சேவை செய்ய வந்தவன், நான் ராமனுக்கு சேவை செய்ய வந்தவன். முதல்ல நம்ம சேவை செய்யறோம்னா நம்மளுக்கு என்ன வேணும்னா பணிவு வேணும். அந்த பணிவு உங்ககிட்ட இல்லை, அதை உனக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இவர் கர்வமா இருக்கிற மாதிரி படுத்திருந்தேன் அப்படி சொன்னோன்னா இவர் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. உடனே அனுமாரும் இவரும் கட்டி தழுவி இவர் வேலையை இவர் பார்க்க போயிட்டாரு, இவர் வேலையை இவர் பார்க்க போயிட்டாரு. அதனால தான் சொன்னேன், பக்தியும் பணிவும் மனிதனுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு அப்போ சொன்னேன்.